அனைவருக்கும் வணக்கம். இளையோர் களம் எனும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காகவும் பங்கேற்பதற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வரவேற்புகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக மகாகவி பாரதியாரை பற்றி சொற்பொழிவாற்றிட தியாகராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சு. ரூபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கற்றவர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையினை வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு என்ன இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, எப்பயுமே இளையோர் களத்தில் பேசும்போது ஒத்த வயதினுடையவர்கள் அல்லது நம்மை விட வயது அதிகமானவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நம்மளால் சுதந்திரமாக நிறைய கருத்துக்களை சொல்லிட முடியாது. ஆனால் இன்றைக்கி பள்ளி குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. இதெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களா? சரி, நம்ம தமிழ் சமூகம் உண்மையிலே அறிவார்ந்த ஒரு சமூகம். எத்தனை பழமையான மரபுகளும் பல கல்வி ஞானமும் கொண்ட ஒரு சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். அப்படி ஒரு சமூகத்திலேருந்து வந்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய பழமையான மரபுகளை தொலைச்சிட்டு நிற்கிறோம். அப்படி ஒரு தமிழ் சமூகத்தில் எத்தனையோ புலவர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ பல கவிஞர்கள் வந்திருக்காங்க. அந்த கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர்களாக அந்த மரபையும் புதுமையும் இணைக்கிற ஒரு பாலமாக இருந்தவர் தான் பாரதி. அவரை பற்றிய ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை உங்கள் முன் தந்து இன்று நான் என்னுடைய உரையினை முடித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பேசுகிறது அதிகமானது மாதிரி தெரிஞ்சுட்டா நீங்களே கைதட்டி விடை அனுப்பி வச்சுருங்க. அப்போ நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் நீங்கள் தான் கைதட்டுறதில் கவனம் செலுத்திக்கணும். சரியா? சரி, பாரதியோடைய பிறந்த குறிப்பு, அவர் எந்த வருஷம் கல்யாணம் பண்ணார், எந்த வருஷம் இறந்தார், எந்த வருஷம் முதல்ல பத்திரிக்கை எழுதினார், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நூல்களில் படித்து தெரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் பாரதிக்குள்ளே இருந்த ஒரு சித்தன், பாரதிக்குள்ளே இருந்த ஒரு கவிஞன், அவனுக்குள்ளே இருந்த ஒரு கலைஞன் எப்படி வேலை செய்தான் அப்படின்ற தகவல்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே பாரதி அப்படின்ற பேருக்கு பொருத்தமானது யாருன்னா பாரதியார் மட்டும்தான். பாரதினா யார்? கலைவாணி, சரஸ்வதி என்று நாம் போற்றக்கூடிய நாமகள். அந்த நாமகள் உண்மையிலேயே பாரதியுடைய நாவிலே குடியிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாரதியோட பாட்டை வெள்ளைக்காரங்க வெடிகுண்டுன்னு சொன்னாங்க. இதே வார்த்தையிலேயே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இட் இஸ் பாம், ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெடிகுண்டு பாரதியோட கவிதை. ஏன்னா அந்த மரபுக்கும் புதுமைக்குமான பாலமாக பாரதி இருந்தார் இல்லையா? அப்போ பாரதி என்ன பண்ணுறாரு? செய்யுள் வடிவத்தில் தான் அவரோட கவிதைகளை எழுதுறாரு. யாப்புக்கு உட்பட்டு அவரோட கவிதைகள் எழுதுறாரு. எழுதும்போது அதை பாமர மக்கள் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நொண்டி சிந்து, காவடி சிந்து, அந்த வகையில் அவரோட பாட்டு எழுதுறாரு. இந்த மீன் பிடிக்கிறவங்க, இந்த வலையை இழுக்கிறவங்க, படகோட்டுறவங்க எல்லாருமே ஏலேலோ ஐலசா அப்படின்ற ஒரு பாட்டு பாடுவாங்க பார்த்தீங்களா? களைப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னொன்று ஒரு உற்சாகம் வர்றதுக்காக பாடுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரியான பாட்டு வகையிலே தான் அவர் தன்னுடைய பாடல்கள் அமைக்கிறாரு. நொண்டி சிந்து, காவடி சிந்து மாதிரியான அந்த சிந்து வகைகளில் காவடி சுமக்கிறவங்க களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுகிற அந்த பாடல் வகையில் தான் அவரோட பாட்டு அமைக்கிறாரு. அதனாலேயே அவருடைய பாடல்கள் ரொம்ப வெகு சீக்கிரமாக மக்கள்கிட்ட போய் சேருது. அவருடைய குறிக்கோள் எல்லாமே இந்த பாமர மக்கள் நோக்கி தான் இருந்துச்சு. பாரதியாரை பற்றி வாரா அப்படின்ற ஒரு கவிஞர் சொல்லும்போது சொல்லுவார், அவர் பாரதியார் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு? மகாகவி அப்படின்னு அவர் புத்தகம் எழுதியிருக்கார். பாரதி மறைந்து ஒரு சில வருடங்கள் கழித்து அவர் எழுதினார். அந்த புத்தகத்தில் வாரா சொல்கிறாரு, பாரதி கிட்ட போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல சட்டை இருக்காதான். அங்கங்கே பட்டன் இல்லாமல் இருக்குமா, அங்கங்கே அந்த சட்டை கிழிஞ்சு இருக்குமா. ஆனால் இருந்தாலும் அந்த சட்டையை துவைக்காமல் போட மாட்டாராம். கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பாரதி நல்லா துவைச்சி தான், ஆனால் அவர் துவைக்க மாட்டார், வேற ஒரு ஆளை வச்சு துவைக்க வச்சுருவாராம். அந்த சட்டையை போடுவார். போட்டு அதுக்கு மேலே ஒரு கருப்பு கோட்டு போட்டுக்குருவாராம். அதில் மரியாதைக்காக ஒரே ஒரு பட்டன் மாட்டி வச்சுக்கிடுவார். மாட்டி வச்சுட்டு அவரோட அந்த சட்டப்பையில் எப்பயுமே ஒரு மல்லிகைப்பூவோ, ரோசா பூவோ, ஒரு வேப்பம்பூவாவது அன்னைக்கு போத்த ஒரு பூவை பாரதியார் தன்னோட அந்த பாக்கெட்டில் வச்சுக்கிடுவாராம். நாம் நேரு மாமாவோட புகைப்படத்தை தான் ரோஜா பூ வச்ச மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் பாரதிகிட்ட இந்த வழக்கம் இருந்திருக்கு. அன்றளர்ந்த மலர், அது எருக்கம்பூவாக இருக்கட்டும், ரோஜா பூவாக இருக்கட்டும், அழகே இல்லாமல் இருந்தால் கூட அந்த பூவை தன்னுடைய சட்டைப்பையில் பாரதி செருகி வச்சுக்கிறத வாரா சொல்கிறாரு. அப்படி வச்சுக்கிட்டு அவருக்கு நண்பர்கள் யாராவது அங்கவஸ்திரம் கொடுப்பாங்களாம். இந்த கோட் போட்டு அதுக்கு மேலே அங்கவஸ்திரத்தை வேற பாரதி போட்டுக்குவாராம்.
போட்டு அந்த ரிக்ஷாக்காரர்கள் வண்டிக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் ஏதாவது ஒரு பகுதிக்கு பிரயாணம் பண்ணணும்னா அந்த ரிக்ஷாக்காரங்கள தான் அந்த காலத்தில் போகணும். மாட்டு வண்டி இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே அப்போ இருந்துச்சு. அப்போ இது மாதிரி ரிக்ஷாக்காரங்கள்ட்ட போகும்போது அவங்க யாராவது பாரதியை வந்து பார்த்தோன்னே பாரதி தோளில் இருக்க அங்கவஸ்திரத்து மேலே தான் அவங்களுக்கு ஆசை வருமா அந்த தொழிலாளிகளுக்கு. பாரதிகிட்ட அவங்க காசு வாங்க மாட்டாங்களாம். ஆனால் எதை எதிர்பார்ப்பாங்கன்னா, அவர் தோளில் இருக்க அங்கவஸ்திரத்தை கலட்டி கொடுத்தா அது போதும் அப்படின்னு நினப்பாங்களாம். இருந்தாலுமே பாரதி பேசிக்கிட்டே காசையும் கொடுத்துருவாராம். என்ன வேலை செய்தாலும் அதற்கு தகுதியான கூலி வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தவர் பாரதி. அதைத்தான் அவர் பிறருக்கும் செய்கிறார். இப்படி எளிய மக்களோட தான் அவர் வாழ்கிறார். வசன கவிதை அப்படின்னு ஒரு கவிதை தான் அவருடைய முதல் தோற்றுவாய். புது கவிதைன்னு சொல்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் புற்றீசல் போல கவிதை எழுத தொடங்குகிறோம். பள்ளி குழந்தைகள் எழுதுறாங்க, மாணவர்கள் எழுதுறாங்க, கல்லூரி பருவத்தில் இருக்கவங்க எழுதுறாங்க, காதல் கவிதைகள் எழுதுறாங்க. இப்படி எல்லாருமே கவிதைகள் வந்து நிறைய எழுதுறாங்க. எல்லாமே புது கவிதை வடிவம். இந்த பழைய கவிதை வடிவம் எப்படி இருக்கும்னா, நம்ம பொதுவாக படித்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய வடிவமாக தான் பழைய கவிதை வடிவம் இருந்துச்சு. அது மனனம் செய்ததற்கு எளிமையாக இருக்கிற வடிவம். அந்த வடிவம் வந்து பாமர மக்களுக்கு புரியலை. அப்போ பாரதி என்ன பண்ணுறாரு, வசன கவிதை அப்படின்னு ஒரு வடிவத்தை கொண்டு வர்றார். அந்த வடிவத்து மூலமாக தான் இன்றைய புது கவிதை பிறக்குது. அப்போ மரபுக்கும் புதுமைக்குமான ஒரு பாலமாக யார் இருக்கா? பாரதி. பாரதியோடையே கூட இன்னொருத்தர் இருந்தார், பாரதிதாசன். பாரதியை பற்றி முழுமையாக அறிந்த ஒருவர். நாம் எல்லாருமே பாரதியை எப்படியெல்லாம் ரொம்ப உயர்வாக நினைப்போம். ஆனால் பாரதி வாழ்ந்த காலத்தில் அரை வயிறு கஞ்சி கூட இல்லாமல் வாழ்ந்தார். அந்த பசி எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவர் போதை பக்கமும் கொஞ்சம் திரும்பினார். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பாரதியை பற்றி எழுதிய ஒரு வாழ்க்கை குறிப்பில் சொல்கிறாரு, பாரதியார் கூட உட்காந்து வ.உ. சிதம்பரனார் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ பாரதியார் என்ன பண்ணுவாராம், ஒரு சின்ன டப்பாவில் அளவில் இருக்கிற ஒரு டப்பாவை எடுத்து அதுக்குள்ளேருந்து எலுமிச்சம்பழ அளவு ஒரு பொடி எடுத்து வாய்க்குள்ளே போடுவாராம். அது வந்து ஒரு போதை மருந்து. அந்த மிதப்பிலேயே இருந்தால் தான் கவிதை எழுத முடியும், கற்பனை நிறைய கொட்ட முடியும் அப்படின்றதுக்காக அவர் அதை பயன்படுத்தியிருக்கார். இதை வ.உ.சி வந்து ரொம்ப கவலையோடு பகிர்றார். அவருக்கு வந்து பசி தெரியாமல் இருக்கிறதுக்கும் கவிதையை எப்பயுமே தாயிட்டிருந்து பிறக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் அவர் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு எழுதுறாரு. இப்படி பாரதியை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தா அவருடைய அந்த நல்ல பக்கங்களை விட அவருடைய வறுமையான பக்கங்கள் தான் நிறைய இருக்குது. ஏன் ஒரு எழுத்தாளருக்கு இவ்வளோ வறுமை வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா எழுதுகிற ஒருவனை அந்த காலத்தில் அந்த சமூகம் மறுக்க தொடங்கியது. ஏன்னா இவர் வந்து வெள்ளையருக்கு எதிராக எழுதுறாரு. அப்போ இருந்த வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சி எழுதுறாரு. பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன மாதிரி வழக்கங்கள் அப்படின்றது பழக்கம் வழக்கம் எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டியது. இன்றைக்கி ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நாளைக்கு அது வந்து ஒரு பழக்கமாக மாறும். அப்போ அது தேவையில்லாத நேரத்தில் அதை நாம் களைந்து விட்டு புதியனவற்றை புகுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் பகவத்கீதை சொல்லக்கூடிய கருத்து. பாரதியும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் வச்சுருந்தார். எதெல்லாம் பழசோ அதெல்லாம் விட்டுட்டு புதிய உருவத்தை தமிழ் எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் அவர் விரும்பினார். பாரதியாரோட கவிதையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அதை தவிர அவர் இலக்கியத்தில் வேறு என்னென்ன பண்ணார் அப்படின்னா கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கார். பாரதியோடைய நிலைப்பாடு, பாரதி வந்து எப்படி சிந்திச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உண்மையிலே பாரதியோட கவிதைகளை விட கட்டுரைகளை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். பெண்ணியம் சார்ந்த அவரோட நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கு, இந்த சமூகம் சாதி மதங்கள் சார்ந்து அவரோட நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கு, இந்தியா சார்ந்து உலகம் சார்ந்து அவரோட நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பாரதியாரோடைய கட்டுரைகளையும் அவர் எழுதிய சிறுகதைகளையும் படிக்கணும். அந்த சிறுகதைகளுக்கும் அவர் தான் அப்போ தொடங்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் புதுமை பித்தன் இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து எழுத தொடங்குறாங்க. இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே முன்னோடியாக இருந்தவர் பாரதியார். ஆனால் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? எண்ணிக்கையில் 10 விரலில் எண்ணிடலாம். அவ்வளோதான் அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு இருந்த ஆட்கள். ஆனால் இன்றைக்கி நாம் பாரதி அப்படின்னு தமிழருடைய அடையாளமாக அவரை முன்னிறுத்துகிறோம். மீசை வரைந்து அதை அந்த லகரத்தில் முடிகிற மாதிரியெல்லாம் நம்ம அந்த ஓவியங்களை காட்டுறோம். இப்போ 100 வருடம் கழித்து பாரதியை நம்ம இப்படி கொண்டாடுறோமே, ஆனால் பாரதி இருந்த காலத்தில் அவர் ஏன் தூற்றப்பட்டார் அப்படின்னா அவர் புதுமையை முன்வைத்தார். இன்றைக்கு நாமளும் புதுமையை முன்வைத்தால் கிட்டத்தட்ட பாரதியோட நிலைமை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்று பாரதி எப்படி நமது மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல நாமும் பல நூற்றாண்டுகள் இந்த மண்ணிலே உழவ முடியும் என்று கூறி பாரதியைப் போல நாமும் படிப்போம், எழுதுவோம், சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரூபன் அவர்களே. எளிய தமிழில் பாரதியாரை பற்றி எடுத்துரைத்த ரூபன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்ததாக கனவுகளை கையில் ஏந்தி நம்பிக்கையுடன் பயணிக்கும் அறிவின் தேடல்களே, இதோ உங்களுக்காக கதை சொல்லும் நேரம். கதை சொல்ல வருகிறார் தியாகராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் குபேந்திரா அவர்கள். முன்னன் முதன் மொழிக்கும் மூத்த தமிழ் தாய்க்கும் அன்னை திரு நாட்டிற்கும் ஆசிர்வதிக்கும் திரு குலத்திற்கும் அழகே பொறாமைப்படும் பேரலையே அமர்ந்திருக்கும் என் தோழிகளுக்கும் வாடிவாசலை சீரும் காலை போல் அமர்ந்திருக்கும் என் இளைஞர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். கதை சொல்கிறதுக்குன்னே ஒரு தனித்திறமை வேணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் 2 கதை இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இலக்கியத்து மூலம் ஒரு கதை தெரிஞ்சு படிச்சுட்டேன். ஒரு கதை ஒட்டு கேட்டேன். உங்களுக்கு எந்த கதையை சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்கள். ஒட்டு கேட்ட கதையை சொல்லவா இல்லை இலக்கியம் மூலம் படிச்சுக்கிட்ட கதையை சொல்லவா? ஸோ ஒட்டு கேட்ட கதை. அதாவது அடுத்த ஒரு விஷயத்த ஒட்டு கேட்கணும் போது தான் ஆர்வம் தூண்டல நம்மளுக்கு. ஸோ ஒட்டு கேட்ட ஒரு கதை தான். அந்த கதை மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு நிறையா தெரியும், பாய்ஸுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அதாவது ஆண்கள் அந்த கதையை கேட்கவே கூடாது, அதில் செய்கிற அந்த பொருளை நம்ம சாப்பிடவே கூடாது. இப்போல்லாம் சொல்லி எமோஷனலை தூண்ட எனக்கு என்ன ஆச்சுன்னா, கண்டிப்பாக அந்த கதையை நம்ம ஒட்டு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கதையை பற்றி கண்டிப்பாக பெண்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க சமுதாயத்துக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த கால பெண்மணிகளுக்கு கண்டிப்பாக அந்த கதை தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்ன கதைனா, ஔவை விரதம்னு ஒரு கதை. இந்த கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழியே இருக்குது, அசந்தா ஆடியிலையும் தட்டுனா தையிலையும் மறந்தா மாசிலையும் இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன விரதம்னா ஔவை விரதம். இந்த ஔவை விரத கதை என்னென்னா, மாதம் அதாவது ஆடி மாதம், தை மாதம், அதுக்கப்புறம் கடைசியாக மாசி மாதம், இந்த 3 மாதத்துலேயும் செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கெலாம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களையெல்லாம் தூங்க போட்டுருவாங்க. சாப்பாடை போட்டு தூங்கப்பட்டு படுங்கன்னு அன்னைக்கு மட்டும் வற்புறுத்தி படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சுட்டு ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க, அதாவது நம்ம வீட்டில் பெரிய பாட்டி, 5-6 சுமங்கலி, அதாவது கல்யாணம் ஆன பொண்ணுங்க தன்னோட ஆசை நிறைவேற எல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் சேர்ந்து பூஜை ரூமில் போய் உட்காந்துட்டு அந்த கதையெல்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த கதையை நம்ம கேட்கக்கூடாது, அதில் ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த கதை ஒட்டு கேட்ட கதை தான். அதாவது என்ன கதைனா, ஒரு ஊரில், அழகான ஒரு ஊர், ஆனால் அந்த ஊரில் ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு 7 குழந்தைங்க, அதுவும் 7 ஆண் பிள்ளை, ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஸோ இப்படி வறுமையில் அவங்க வாடிட்டு இருக்காங்க. அந்த 7 ஆம்பளை பிள்ளையும் எப்படின்னா வயலுக்கு போய் நாற்று நட்டு அதில் கதிர் அறுத்து அது மூலியமாக காசும் வரதில்லை, போய் நெற்கதிரை வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் சமைச்சு அப்படி சாப்பிட்ற குழந்தை, அப்படி சாப்பிட்றது. தந்தைக்கு முடியாதவர், அம்மா இல்லை, 7 ஆம்பளை பசங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. வீட்டில் எல்லா வேலையும் அந்த பிள்ளை தான் பார்க்கணும். இவங்க வேலை வயலுக்கு போகிறது, வேலையை பார்க்குறது, நெல்லை வாங்கிட்டு வருது. அந்த நெல்லுமே உருப்படியான நெல் இல்லை, பாதி பதறு பாதி பொக்கு இப்படி இருக்காது. இதை இந்த பிள்ளை அதை குத்தி அதுக்கப்புறம் அதை அரிசியாக எடுத்து அதை அந்த பிள்ளை சோறாக்கி, அந்த சோறை என்ன பண்ணணும்னா அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பாவுக்கும் அந்த 7 அன்னைங்களுக்கும் கொடுத்துரும். இந்த பிள்ளை மட்டும் வடிகஞ்சியை மட்டும் குடிக்குமா. இப்படி குடிச்சிட்டே வந்தபோது ஒரு நாள் திடீர்னு ஒரு பாட்டி, அந்த பாட்டியை வந்து எனக்கு ஏதாவது தானம் இருந்தால் கொடுமா, உன் புண்ணியத்தில் நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பிள்ளைக்கு ஓன்னு அழுக. எப்பயுமே பொம்பளை பிள்ளைய ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியலாம் சரி, அடம் பிடிக்கலாம் சரி, ஓன்னு அழுது சழுதை சாதிச்சிடுவாங்க. பாட்டி ஏமா அழுகிறேன், அவன்கிட்ட நான் சாப்பாடு இருந்தானே கேட்டேன், இருந்தால் கூட இல்லைன்னு சொன்னால் நான் போகிறேன். அது இல்லை பாட்டி, உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்க வேற செய்யும், நீங்கள் வந்து கேட்டீங்கனால தர முடியல, என் வீட்டில் சரியான வறுமை, இந்த வறுமையில் நான் எப்படி பண்ணுறதுன்னு அவன் கதையெல்லாம் எடுத்து சொல்லும். அப்போ அந்த பாட்டி யாருன்னா ஔவை பாட்டி. அந்த ஔவை பாட்டி சொல்லும், கவலைப்படாத, என்கிட்ட பச்சரிசி குத்துன அரிசி இருக்குது, இந்த அரிசியை வச்சுக்க, ஒரு தேங்காய் இருக்குது, இந்த தேங்காய் வச்சுக்க, நான் ஒரு விரதம் சொல்கிறேன், அந்த விரதத்தை அசந்தா ஆடியிலையும் மறந்தா மாசிலையும் தட்டுனா தையிலையும் செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு மூதாட்டியோடையும் சுமங்கலியோடையும் ஒன்றை மாதிரி இளம் பிஞ்சுகளோடையும் இந்த விரதத்தை வழிபட்டு வா, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுது. இந்த பிள்ளையும் கரெக்டாக அசந்தா ஆடி வந்துருச்சு, செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு, அப்பா தம்பி எல்லாத்தையும் சாப்பிட போட்டுருச்சு. இந்த பிள்ளை தலை குளித்து மங்களகரமாக பொட்டெல்லாம் வச்சிருச்சு. கொலக்கட்டை, அந்த கொலக்கட்டைக்கான அந்த கொலக்கட்டை தான் அதில் பண்ணுவாங்க. அதில் அந்த குத்தரிசி குத்துறதுக்காண்டி அந்த குத்தரிசிலாம் எடுத்து வைக்க அதை குத்திருச்சு. குத்தி முடிச்சு பார்த்தா விறகு இல்லை, விறகு பத்துறதுக்கு தீயும் இல்லை. சரி நடந்து வீதியில் போனால் ஒரு புங்க மரமும் ஒரு புளிய மரமும் ஒன்றா நிற்கிது. அது கொப்பில் மேல் ஏறி நின்று பார்க்குது அந்த பிள்ளை. பொம்பளை பிள்ளை எப்படா மறையுதுன்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது, கதைக்கு காது இல்லை கண் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை பார்க்குது, பார்த்தா சுடுகாட்டில் தீ எரியுது, அங்கே போயிடுது. தீ அந்தா இருக்குது, ஸோ நெருப்பை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வேகமாக போகுது. அங்கே வெட்டியான்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கணும், இந்த விரதத்துக்கு எனக்கு இது வேணும், தீ வேணும்,
நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோன்னு தணலும் கொஞ்சோன்னு விறகும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி ஔவையார் விரதம் அப்படி சொல்லியிருக்காங்க. வெட்டியும் அந்த வெட்டியானும் இந்தாம்மா எடுத்துக்கம்மா, உனக்கு இதனை எரியிற போனம் தானே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பிள்ளையும் கொஞ்சோன்னு தணலும் அங்கேருந்து கொஞ்சம் விறகும் வெட்டியானுக்கு நன்றியும் சொல்லிட்டு வருது. எனக்கும் சேர்த்து வேண்டிக்கம்மா, நானும் ஏதோ ஒரு புண்ணியத்தில் நல்லா இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுன்னு சரி வந்துருச்சு. வரும்போது இந்த புங்க மரம் இல்லைன்னா நம்ம தீயை பார்த்துருக்க முடியாது, அந்த சுடுகாடை பார்த்துருக்க முடியாது. சரி இந்த புங்க மரத்தில் ஒரு கொப்பு, அந்த புளிய மரத்தில் ஒரு கொப்பு பார்த்துட்டு வந்துருச்சு. பிள்ளையார் அந்த காலத்தில் எதில் பிடிப்பாங்கன்னா பசுவோட சாணத்தில் தான் பிடிப்பாங்களாம். ஸோ அந்த பசுவோட சாணத்தை வச்சு கணபதி கோமா, அந்த கணபதி சிலை கூட அந்த வீட்டில் இல்லை, அந்த பசுவோட சாணத்தை வச்சு அதுக்கு மேலே பொங்க இலை வச்சு புளிய இலை வச்சு தலை வாழை இலை விரித்து வெத்தலை பாக்கு பழம், அதுவும் பாக்கு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ரோஜா பாக்கு வைக்கக்கூடாது, சுருள் பாக்கு மட்டும்தான் வைக்கணும் போல். அந்த சுருள் பாக்கை வச்சு சுண்ணாம்பு வச்சு விரதம் வழிபட்டு அந்த விரதம் வழிபட போகுது. கொலக்கட்டை அவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு என்ன தோணுதுன்னா, பிடிச்சி வைக்காமல் என்ன பண்ணுவோம், நம்ம நெருப்பு கொடுத்தது அந்த வெட்டியான். ஸோ அந்த வெட்டியான உருவமாக செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ்வை பாட்டிக்கு அடையாளமாக அவ்வை இல்லாமல் இந்த விரதம் முடிவு பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கலசை வச்சு அந்த கலசத்தில் அந்த அவ்வை கொடுத்த தேங்காவே வச்சு மாயில வச்சு அந்த வழிபாடெலாம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொணம் ஏரியலைனா இது பண்ணக்கூடாது. ஸோ அந்த பொணத்தையும் சேர்த்து ஒரு மாவில் செஞ்சிருச்சு. பக்கத்தில் அம்மி கல் இது எல்லாத்தையும் நமக்கு யூஸ் பண்ணுற பொருள் இதில் நம்ம வாழ்க்கை ஓடாதுன்னு சொல்லிட்டு அம்மி கல் எல்லாத்தையும் கொழுக்கட்டை ரூபத்தில் பிடிச்சி அதை அவிச்சு கரெக்டாக 3 மணிக்குள்ளே சமைச்சு சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணி வெட்டி வரும்போதே அந்த எவ்வளோ வசதியாக வந்துடுது. அன்னைங்கெல்லாம் நல்லா பணக்காரனாக ஆகிறாங்க. அன்னைங்களுக்கு சூப்பர் அண்ணியை பார்த்துடுது. 7 அண்ணனுக்கும் 7 பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுது. கல்யாணம் பண்ணி முடிச்சு குடும்பமே நல்லா இருக்குது. இந்த 7 அன்னைங்களும் சேர்ந்து இவனுக்கு ரதி மாதிரி ஒரு பையனை பார்த்து, இவன் ரதி மாதிரி ஆகிட்டா, இவளுக்கு மன்மதன் மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. குடும்பமே ஜாலியாக இருக்குது. இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, இந்த பிள்ளை அவங்க வீட்டுக்கு போகுது, அதாவது புருஷ வீட்டுக்கு போகுது. இந்த பிள்ளை இந்த விரதத்தை உங்கள் வீட்டுக்கு சொல்லணும். உங்கள் நாட்டு சொல்லுது. இப்போ தான் நம்ம பெண்கள்கிட்ட ஒரு இது பார்ப்போம், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, நான் சொல்லி நான் கேட்டுறணுமா அப்படின்றதுல இந்த விரதத்தெலாம் கடைப்பிடிக்க முடியாது. சரி இந்த பிள்ளை வற்பத்தி சொல்லி ஒருத்தி மட்டும் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்க ஏனோ தானோன்னு பண்ணிவிட்டு அந்த கொலக்கட்டையில் உப்பு சேர்க்க மாட்டாங்க, உப்பும் இல்லை. இது என்ன உப்பும் இல்லாமல் சப்பும் இல்லாமல் இருக்குது, ஆற்றுல போய் கொட்டிட்டு வர கொட்டினா அந்த கொலக்கட்டை பூரா தங்கமாக மாறிடுச்சான். தங்கமாக மாறினா அதை பார்த்த இங்கே வண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆற்றோட தான் செலவு செய்வாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவன் பணக்காரன் ஆகிட்டான். இவங்க பார்த்தா கணபதியை இது பண்ணதும் அவ்வையையும் அவமதிச்சதுனால இவங்க டொருன்னு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் குண்டை சட்டிலே குதிரை விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணன் ஒரு நாட்டில் அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வேகமாக வருது. வேகமாக வந்து ஏன் அப்படி பண்ணீங்க, கணபதி உங்கத்தை நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார மனசுக்கு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ்வை விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த அவ்வை விரதம் கடைபிடிக்கிறதுக்கு என்னென்னா, குடும்பம் வளருது, அதெல்லாம் உண்மை தான். நம்ம நம்பிக்கையை அதை கண்டுபிடிக்கணும். பெண் பிள்ளைகள் முக்கியமாக அந்த கதையை தெரிஞ்சுக்கணும். பசங்க நாங்களே ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிறோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அவ்வை விரதத்தில் பெனிஃபிட் என்னென்னா, அவ்வை விரதம் நம்ம இந்து மக்கள் படி அது உண்மைன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு அது நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா, 10 மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளைங்களாம் தலை குளிச்சுட்டு மங்களகரமாக எடுத்துட்டு ஒரு மூதாட்டி வயசான அம்மா உட்கார வச்சு 5 சுமங்கலி இல்லை 7 சுமங்கலி, அது ஒத்தைப்பட ரூபத்தில் சுமங்கலியை வச்சுட்டு கனவு காண்ற பிள்ளைச்சு இளம்பிள்ளையில வச்சு இந்த மாதிரி அவ்வைக்கு அந்த கலசை வச்சு இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி விடிய அதை சமைச்சதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆற்றுல போய் நம்ம செஞ்ச இதை பூரா போய் பரிகாரம் பண்ணிட்டு பிள்ளையாரை வழிமுடிச்சுட்டு வரும்போது நிறகுடத்தோட வெத்தலை பாக்க போட்டுகிட்டே வருவாங்க. இதுதான் ஆதி காலத்து பரம்பரை. இது ஔவையார் வாய் வழி கூறின ஒரு கதை. இந்த கதை இலக்கியத்திலேயோ இல்லை எதுவும் இல்லை, வீட்டில் நம்ம கிராமப்புறத்துலேயும் சரி இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது நான் ஒட்டி கேட்ட கதை. இந்த ஒட்டி கேட்ட கதையில் நான் என்ன தெரிஞ்சுக்கன்னா, நம்மளோட பண்பாடை அது உண்மையோ பொய்யோ அது எதுன்னு தெரில. நண்பன் கூட சொன்னாப்புல புதுமையை தான் பார்க்கணும், பழமையை விட்டுரும். பழமையும் கொஞ்சம் பார்க்கணும், பழமை தான் நல்லா இருக்கும். அந்த உப்பு இல்லாத கொழுக்கட்டை பெண்கள் சாப்பிட அவங்க உடல் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது வலிவு பெறும். பச்சரிசி அவிச்சு சாப்பிடும்போது அதோட நிறைய ப்ரோட்டீன் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதையே ஆண்கள் கேட்கக்கூடாது, இதையே அந்த சாப்பாடையும் ஆண்கள் சாப்பிடக்கூடாதுன்னா பசங்கிட்ட இதெல்லாம் சொன்னால் கேலி கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பீங்க. அதனால் பொம்பளை போய் இதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரீசன். அதுக்கப்புறம் ஏன் ஆண்கள் சாப்பிடக்கூடாதுன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி யாரும் கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரிலாம் வேலை இல்லை. எல்லோரும் வயலுக்கு போயிட்டு அன்றாட உழைக்கணும், உழைச்சவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடணும். இந்த உப்பு இல்லாத அந்த கொலக்கட்டை அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு ரத்த சுகம் வருமா. அதனால் இது அது ஆண்களுக்கு இந்த சாப்பாடும் கொடுக்கக்கூடாது, கதையும் தெரிஞ்சுக்கிறக்கூடாதுன்னு இந்த கதை. இலக்கியம் மூலமாக நான் படித்த கதை எதுனா அதே ஔவையார் தான். இந்த மதுரை ராஜவீதி, இந்த ராஜவீதியில் ஔவையார் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வரும்போது ஒரு பக்கெட்டு மல்லி மணக்குது, ஒரு பக்கெட்டு சாப்பாடு மணக்குது, எல்லாம் நடந்துருக்கு. திடீர்னு பார்த்தா பாண்டிய மன்னனோட வாசலில் ஈமுச்ச மாதிரி கூட்டம், சரியான கூட்டம். நம்ம அழகர்கள் திருவிழாலே அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்காது, இங்கே அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும் போல்.
இந்த மாதிரி என்னடா அது கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அங்கே பார்த்தா அந்த கூட்டத்தில் வெறும் கையில் எல்லாரும் ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆஹா, இது புலவர்கள் கூட்டம் போல், என்ன ஏதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா அந்த அவையில் என்ன பாண்டிய மன்னன் அறிவிச்சிருக்காப்லனா, இங்கே பாண்டிய மன்னர் வராப்புல என்ட்ரி சாங்கே அவருக்கு பலமாக இருக்குது. ராஜாதி ராஜ ராஜகம்பீர அந்த என்ட்ரி சாங்கெல்லாம் போட்டு அரசர் உட்காந்துட்டாப்புல. அந்த அந்த மணி மண்டபத்தில் பார்த்தா 4 தங்க சங்கிலி, கீழே பார்த்தா தங்க பலகை, தங்க பலகைக்கு மேலே பொற்காசு. அந்த கஜானாவே இங்கே கஜானா இருக்கோட தங்கத்தை விட இதில் இருக்க தங்கம் தான் அதிகமாக இருக்கும் போல். அவ்வளோ பெரிய தங்கம் புலவர்கள் கூட்டம் நிற்கிது. என்னடா அது விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தான் அவையார் கேட்குறாங்க, ஒன்றும் இல்லை, பாண்டிய மன்னனோட அவையில் தமிழ் சங்கம் தமிழ் தங்க வச்சு வளர்க்குறாப்புல இது பாண்டிய மன்னன். அதனால் பாண்டிய மன்னனோட அவையில் நிறைய தமிழ் புலவர்கள் கூட்டிட்டாங்க. அவங்க தேவையில்லாத இடத்துலலாம் பாண்டிய மன்னனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னனுக்கு என்ன ஆசைனா, இவ்வளோ பெரிய தமிழ் சங்கம் வளர்க்குறோம், இதே மதுரையில் எந்த புலவன், சிறந்த புலவன், உலகத்தில் ஒருத்தன் தான் அழகாக இருக்க முடியும், உலகத்தில் ஒருத்தன் தான் அறிவாளியாகவும் இருக்க முடியும். ஸோ எந்த அறிவாளி அப்படின்றத காமிக்கிறக்காண்டி பாண்டிய மன்னன் அந்த இதை விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காப்புல. அதாவது இவ்வளோ பெரிய மதுரையில் தமிழ் விளையாட்டு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் விளையாட்டு ஆரம்பிச்சிருக்காப்புல. ஒவ்வொரு புலவரும் வந்து அதாவது அந்த போட்டியோட கான்செப்ட் என்னென்னா, யார் பாட்டு பாடி அந்த இது தூரி கீழே விழுந்து பொற்காசு கீழே கொட்டி 4 சங்கிலையும் கீழே விழுகுதோ அவங்களுக்கு அந்த தங்கமும் இதுவும் அவங்க தான் சிறந்த புலவன்னு பட்டமும். இதை ஏன் புலவர்கள்ட்ட சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் புலவர்கள் பாடி என்னென்ன இப்போ மரத்தையும் முளைக்க வச்சுருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம சைவத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த சைவடியார்னு தெரில, அந்த சைவடியார் பாட்டு பாடியே ஒருத்தர் வந்து 9 பாட்டு பாடி கதவை திறக்க வைப்பார், ஒருத்தர் ஒரே பாட்டை பாடி கதவை மூட வச்சுருவார். ஸோ அந்த மாதிரி இதில் இது யார் பாட்டை பாடி அந்த தூரியை அறுத்து விட்றீங்களோ அவங்களுக்கு தான் அந்த தங்க காசும், அவங்களுக்கு தான் அந்த தங்கத்தொடி, எல்லாமே அவங்களுக்கு தான். ஏன் உனக்கு தில்லு இருந்தால் வந்து பாடு அப்படின்னு சொல்லி பாண்டியன் மன்னர் பாட்டு சொல்லிட்டாப்புல. இவங்களும் ஒவ்வொருத்தங்களாம் வந்து பாடுறாங்க. 150க்கு மேலே எல்லா புலவரும் பாடிட்டாங்க. அந்த ஊஞ்சல் லைட்டாக கூட அசையலை, காற்று கூட அசையலை. என்னடா இது சோதனை, பாண்டியனுக்கு வந்த சோதனை அப்படின்னு மக்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னனுக்கு ஒரே கவலைனால என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, அங்கே இருக்க ஒரு சிறுமி சொல்லுது, இந்த மதுரையில் தமிழ் தெரிஞ்ச யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பாட்டி என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. மாஸ் என்ட்ரி கொடுத்து அப்போ நம்ம அவை பாட்டியை பார்த்ததுமே பாண்டிய மன்னனுக்கு அவ்வளோ குஷி, பரவாயில்ல அப்படின்னு எல்லோரும் வணங்குறாங்க. பாட்டு. ஸோ இந்த இலக்கிய பாட்டை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய லைப்ரரி கட்டியிருக்காங்க, அந்த பாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க, தேடினா தான் அறிவு வளரும். ஸோ ஒருத்தவங்க சொல்லி கேட்குறத விட அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதில் இருக்க தமிழ் தேனோட சுவையும் சரி, இன்னொரு விஷயமும் சரி. அப்போ தான் நம்ம படிக்கும்போது தான் பல கருத்து புரியும். நான் சொல்லும்போது ஒரு கருத்து புரியும், படிக்கும்போது பல கருத்து புரியும். இல்லை அவங்க 4 பாட்டு பாடுவாங்க, 4 பாட்டு பாடும்போது ஒவ்வொரு சங்கிலியில் இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க. அதை பாட்டோட அர்த்தம் மட்டும் சொல்கிறேன், பாட்டை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கோங்க. பாட்டோட அர்த்தம் இது, நீ எவ்வளோ ஒருத்தன் பணக்காரனாக இருந்தால் கேட்காம போய் தானம் பண்ணானா அது சிறந்த தர்மம். அதே பணக்காரன் கேட்டு தானம் கேட்டு காசு கொடுத்தானா அது தர்மம். அதே பணக்காரன் உதவி கேட்டு நடக்க விட்டு அலைய விட்டு இந்த இன்னைக்கு வா நாளைக்கு வா இந்த தரேன் நாளைக்கு தரேன், இப்போதான் எங்களுக்கு கொடுத்தேன், இப்போதான் கை மாற்றி விட்டேன் அப்படி சொல்லி அலைய விட்டு கொடுத்தானா அவன் நடக்கிற கொடுக்க கூலி. ஒருத்தன் இவ்வளவும் சொல்லிட்டு இந்தா தரேன் அந்த தரேன்னு அலைய விட்டானா அவன் செய்கிற பாவம். அது அப்படி சொல்லும்போது இது உண்மைனா இந்த சங்கிலியாக இருக்கட்டும், அப்படி பண்ணுற அந்த பாவம் பண்ணுறவன் குடும்பம் அருந்து போகணும், அது உண்மைனா, அருந்து போகிறது உண்மைனா இந்த சங்கிலி அறுபடட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு சங்கிலி அறுபட்டு பொற்காசு பாதி கொஞ்சிருது. அந்த 3 சங்கிலியும் அந்த தங்க பலகை மட்டும் இருக்குது. 2வது பாட்டு பாடுறாங்க. 2வது பாட்டோட அர்த்தம் என்னென்னா, அதாவது நீதி வழங்குகிற ஒரு அரசு ஊழியர், அந்த அரசு ஊழியர் என்ன பண்ணணும்னா 2 தரப்பில் நீதி நியாயம் தர்மம், அதாவது நாட்டாவது நீதிடா நார்மடா அந்த மாதிரி எது உண்மையோ அந்த உண்மைக்கு எவன் உண்மையாக இருக்கானோ அவருக்கு எது நல்ல வழங்க சொல்கிறானோ அவன் தான் சிறந்த தர்மன். இல்லை நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் எனக்கு நீ தீர்ப்பளு அப்படின்னு சொல்கிறவன் பாவம் பண்ணவன், அந்த பாவம் பண்ணவன் அவன் குடும்பத்தோடையே அறுத்து போவான் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அது உண்மைனா இந்த சங்கிலியே அருந்து போகட்டும் சொல்லும்போது 2வது சங்கிலி இருந்தது ஃபுல் கோசம் கொட்டிடுது. அந்த தங்க அந்த தட்டு அந்த இது ஊஞ்சலில் பலகை மாதிரி இருக்கும்ல அந்த தங்க பலகையும் இன்னொரு சங்கிலியும் இருந்தது. 4 பக்கமும் சங்கிலி அறுவதா ரூல்ஸு. ஔவையார் வராங்க, வேலைங்கீழையும் பார்க்குறாங்க, இதுக்கு என்ன பாட்டா போச்சு அப்படின்னு சொல்லி 3வது பாட்டு பாடுறாங்க. 3வது பாட்டு என்ன பாடுறாங்கன்னா, அதாவது அந்த பாட்டோட அர்த்தம் என்னென்னா, இது நீ எவ்வளோ பெரிய, அதாவது நம்ம எவ்வளோ பெரிய செல்வம், அதாவது அரசு ஊழியராக இருக்கட்டும் இன்னொருத்தர் சாதாரணமாக இருக்கட்டும், நம்ம நீதி வழங்குறோன்னா
பெரியவனுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இப்போ அந்த டீச்சர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எனக்கு ஒரு யூஸ் இருக்கும். ஸோ இதே என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணால் இவன் இப்போ தானே படிக்கிறான், இவனுக்கு என்ன யூஸ் இருக்குது, இந்த டீச்சர் சப்போர்ட் பண்ணால் அவனுக்கு ஏதாவது யூஸ் இருக்கும் அப்படி தெரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு அதாவது என்னோட நண்பனுக்கு சப்போர்ட், அதாவது நான் இருக்க பக்கத்து சப்போர்ட் பண்ணாமல் பெரியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படி சப்போர்ட் பண்ணோன்னா அவன் குடும்பமும் அழிஞ்சு போகும், அவன் பாமனத்தில் முக்கியமான ஒருத்தர் நிற்பான் அப்படின்னு. அப்படிப்பட்ட குடும்பம் அழிஞ்சு போகிறது உண்மை, இந்த சங்கிலி அறுபடட்டும் அப்படின்னு சொல்லும்போது 3வது சங்கிலி அறுபட்டு ஒரே ஒரு சங்கிலி அந்த ஒரே ஒரு பலகம் மட்டும் ஆடிட்டு நிற்கிது. பாண்டியவனுக்கு சிறந்த மகிழ்ச்சி. இதுக்கு 3வது கடைசியாக பாட்டு பாட போகிறான். இதுதான் முக்கியமானது. இந்த 3 பாவமாவது பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணுறது, நம்ம குடும்பத்துக்கே பண்ணுறது தான் பெரிய துரோகம். இதுதான் உண்டை வீட்டுக்கு ரெண்டவங்க பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது என்ன துரோகம்னா அந்த 4வது பாட்டோட அர்த்தம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் விவசாயம் செஞ்சு உழுது நாற்று நட்டு தண்ணி பாய்ச்சி அது மாதிரிலாம் பண்ணி ஆம்பளை பையன் உழைக்கணும், ஆம்பளை பையன் முதுகுனிஞ்சு உழைச்சாதான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அப்படிலாம் ஒரு ஆம்பளை பையன் இல்லாமல் ஊதாரித்தனமாகவும் சுற்றிக்கிட்டும் டான்ஸ் ஆடிட்டும் சும்மா மாப்பிள்ளை இதாண்டா வைப்பு வாடா வந்தை வா அப்படி திருற பையன்சிங்க சரியான பாவம், குடும்பத்துக்கு பண்ணுற மிகப்பெரிய பாவம். அவன் பொண்டாட்டிக்கு இது முற்றத்தை உட்காந்து அழுகுவா, அந்த குடும்பமே பாவத்தில் இருக்கும், அந்த குடும்பமே அவனை விட்டு அற்று போகும். அது உண்மைனா அந்த சங்கிலி அறுபடட்டும் அப்படின்னு சொல்லி ஔவையார் அந்த 4வது பாட்டை பாடி முடிக்கிறாங்க. சங்கிலி அருளுது, பாண்டிய மன்னன் மகிழ்ச்சியோட பொற்காசுகளை குவிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சிறந்த தமிழ் புலவன் பட்டம் வழங்குறான். இந்த கதையிலேருந்து அவன் அந்த பாண்டிய மன்னன் என்ன சொல்ல வரான், நீங்களாம் பெருமை, அதாவது அந்த மற்ற புலவர்கள்லாம் பாட்டு பாடினது என்ன பாடு, அது சரியாக அப்போ என்ன பாட்டு பாடுவாங்கன்னா, நீ அறநெறி அவ்வளோவா பாட மாட்டாங்க, தன் புகழ் அப்புறம் மன்னர் புகழ் மதுரை புகழ் இப்படி பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் பாண்டிய இது அதாவது ஔவை வந்து தமிழ் பெருமையை பேசுகிறக்காண்டி தமிழை வச்சு மக்கள்கிட்ட அறநெறி எப்படி சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த ஔவை அவ்வளோ வின் அதாவது அவ்வளோ பொற்காசம் வருஷம் ஜெயிச்சிருந்தாலும் இங்கே இருக்க ஒவ்வொரு புலவருக்கும் சரிபாதியாக பிரித்து கொடுத்துட்டு அப்படியே கெத்த மாச என்ட்ரியோடு போவாங்க. இந்த கதையோட ஃபஸ்ட்டு இது அர்த்தம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா உழைக்கணும், குடும்பத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது, குடும்பத்துக்காண்டி உழைக்கணும், அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும், 25 வயசுக்கு மேலே போயிட்டாலே வேலைக்கு போயிடணும். இதுதான், அதுவும் கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அதாவது சம்பாரிச்சு போடணும் அப்படின்றத 4வது பாட்டு சொல்லுது. 3வது பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இவன் பணக்காரன் இவன் சப்போர்ட் பண்ணால் நமக்கு யூஸ் இருக்குன்றதை பார்க்கவே கூடாது. இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, யார் பணக்காரனாவோ யார் பதவியில் இருக்கானோ அவன் தான் சப்போர்ட் பண்ணுறோம், நமக்கு ஈக்குவலாக இருக்கவன்ட்ட மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டோம். ஸோ அது செகண்ட் தப்பு. அதுக்கப்புறம் 2வது பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீதி எது பக்கம் இருக்கோ சிறப்பான ஞாபகம் வழங்கணும், அதை விட்டுட்டு லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் வாங்கவே கூடாது. லஞ்சம் வாங்குறவனும் சரி லஞ்சம் கொடுக்குறவனும் சரி ரெண்டுமே தப்புன்னு ஔவையார் அப்பவும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 2வது பாட்டில் அதை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா, இருக்கிறத கொடுத்து பழகணும். ஒருத்தன்ட்ட 5-10 இருந்தாலும் இருக்கிறத சரிபாதி கொடுக்கணும். அதுக்குன்னு திருவள்ளுவர் சொன்னார், தனக்கு பின்னான் தானமும் தருவணும். அவர் சொன்னது சாப்பாடை தான் சொல்லியிருக்காரு, காசு சொல்லலை. ஸோ காசு நம்மகிட்ட இருந்தால் அதை கொடுத்து பழகணும். ஒருத்தனுக்கு கொடுத்து அவன் சந்தோஷப்படுற இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம்னு நிறைய அறிஞர்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழை படிக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழில் அறநெறி என்னென்ன இருக்குது எதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறணும், அதையும் படிக்கணும், புதுமையும் படிக்கணும், பழமையும் சேர்த்து படிக்கணும். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய நாட்டுப்புற கதையெல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி படிக்கணும். ஸோ தேங்க்யூ ஆல். கதை மூலம் நற்சிந்தனை தந்த மாணவர் குபேந்திரா அவர்களுக்கு நிகழ்ச்சியின் அடுத்ததாக பணத்துடன் பேட்டி எனும் தலைப்பில் நம்மிடையே உரையாட வருகிறார் ராஜபாண்டி அவர்கள். இப்போ நான் பேச போகிறது என்னென்னா, பணத்துடனான ஒரு பேட்டி. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லார் கையிலையும் பணம் இருக்கும், அது வந்து எந்த மாற்றமும் இல்லை. அந்த பணம் நம்மளை எப்படி ஆளுது, நம்மகிட்ட இருக்க பணம் வந்து எப்படி நம்மளை சொல்லுது, அதை வச்சு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பல்வேறு துறைகளில் இருந்து ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து வருகின்றோம். அந்த வரிசையில் நாம் சந்திக்கின்ற ஐயா அவர்களுக்கு வணக்கம். இவர் அகிலத்தை ஆளும் 6ஆம் பூதம், என்றைக்கும் பார்ப்பதில்லை சாதி மத வேதம், ஆனாலும் இவர்தான் அகிலத்தின் பேதம். இவரை வைத்து மக்களுக்குள் பேதம், இவர்தான் கணம் பொருந்திய பணம். வாருங்கள் அவரிடமோ கேள்விகள் கேட்போம். ஒன்றும் இல்லா மனிதரையே அடைமொழி வைத்து அழைக்கின்றார். அகிலமாலும் உங்களுக்கு அதுபோல் பெயர்கள் ஏதும் உண்டா? உண்டு.
தட்டில் விழுந்தால் தச்சனையாம், உண்டியலின் உள்ளே காணிக்கையாம், மேஜையின் மேலே கட்டணமாம், மேஜையின் கீழே கையூட்டாம், மேலதிகாரியின் மேஜை என்றால் மேன்மை கருதி அன்பளிப்பாம். இப்படி 1000 பெயர்கள் உண்டு, எப்படி எனும் அழைத்திடலாம்? அது சரி, நிரந்தரம் இல்லா உலகத்தில் நிரந்தர முகவரி உமக்குண்டா? பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரம் என்று ஏதும் இல்லை. நானும் கூட பறவைதான். என்னை விரும்பும் எவரிடமும் நான் நிரந்தரமாய் இருப்பதில்லை. உங்களுக்கு நிறம் உண்டா? சட்டையும் பணமும் செலவை களைவதில்லை. 50 ரூபாயும் அடிப்படை தொண்டரும் அடிக்கடி வந்திருவார், அழுக்காய் நின்றுடுவார். வருத்தத்திற்குரிய உண்மை. நீங்கள் படித்ததில் பிடித்தது? அண்மையில் ஒரு ஐக்கு படித்தேன். மருத்துவமனை முகப்புத்தோறும் இருக்க வேண்டிய வாசகம் ஏனோ ஆட்டோ பின்புறங்களின் அலங்கரிக்கின்றன. பிரசவத்திற்கு இலவசம். அடடா, நெஞ்சை தொட்ட பதில். மனிதர்களிடையே மனவருத்தம் ஏதுமுண்டா? ஏராளம் ஏராளம். தேர்தல் வந்தால் வீடுதோறும் தேடி வருகின்றார். சாமி இடத்தில் எங்களை வைத்து சத்தியம் செய்கின்றார். தேவை முடிந்ததும் விட்டத்தை பிடிக்க விரைந்தே செல்கின்றார். வேலை முடிந்ததும் எங்கள் உதவியை மறந்தே போகின்றார். தேர்தல் களத்தில் எங்களை சின்னமாய் வைப்பதில்லை. எங்களை வைத்து வென்றவர் யாரும் எங்களை நினைப்பதில்லை. இணையும் இவர்களை நம்பியிருந்தால் எந்த பயனும் இல்லை. தனியாய் நாளை ஆட்சி அமைத்தால் ஒரு மாற்றமும் இல்லை. வருத்தத்திற்குரிய உண்மை. கேள்வி கனிகள் நான் தொடுத்தேன். அதை தடுக்கும் பதில் ஏதும் இருக்கிறதா? இருந்தாலும் சரி, நான் கேட்டு செல்கின்றேன். முடிந்தால் பதிலை கூறுங்கள். கணக்கில் வராத பணத்தில் காகித கப்பல் செய்ததுண்டா? அன்பு குழந்தைகளுக்கு ஆசையாய் மீசை போட கொடுத்ததுண்டா? உங்கள் வீட்டு குழந்தை வீட்டுப்பாடை முடிப்பதற்கு கடை மூடிய வேளையிலே காந்தி படம் தான் வேண்டும் என்று அடம்பிடித்தால் உங்கள் கையில் இருக்கும் பணத்தாளில் காந்தி இருப்பதை நினைத்ததுண்டா? காசுகள் கேட்ட இறைவலனுக்கு நோட்டுகள் கொடுத்து மகிழ்ந்ததுண்டா? பணத்தை பற்றியே யோசிக்காமல் உறவுகளையும் கொஞ்சம் நேசியுங்கள். எங்கள் மதிப்பு குறையும், உங்கள் மதிப்பு கூடும். அன்றைக்கு தான் பணத்தின் உண்மையான மதிப்பிழப்பு தெரியும். நன்றி. நன்றி. ஆயர் வைசிய மேல்நிலைப்பள்ளி மாணவர் ராஜபாண்டி அவர்களின் பணத்துடன் பேட்டி என்றது அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. அடுத்ததாக பெண்களின் அனுபவங்கள் குறித்து தானே எழுதிய சிறுகதை மூலம் அரங்கேற்ற வருகிறார் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாசகர் நா. அபிஷேக் பாரதி அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் வந்து நா. அபிஷேக் பாரதி. ஓகே, என் பேர் வந்து நா. அபிஷேக் பாரதி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிலையும் கலந்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு மினி கதை தான் சொல்லணும். இதை இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரை தான், தப்பு இருந்தால் எதுவும் மன்னிச்சுக்கிறவும். இந்த கதையோடது வந்து பெண்களின் அனுபவம். அதுக்கு கீழே ஒரு தலைப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு பெண்ணின் பார்வை. என்னென்னா வந்து பாண்டிய நாட்டின் தலைநகரத்தில் ஆசிரியர் தினமன்று ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இந்த பெண் குழந்தையின் குடும்பம் வந்து ஒரு வசதியான விவசாய குடும்பம். அந்த ஊரில் கொஞ்சம் பெரிய வசதியான குடும்பம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கூட்டு குடும்பமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா குடும்பத்தையும் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் சொல்ல இப்போ இருக்குது. எல்லா காலத்துலையும் இருக்கிற மாதிரியே தான் வந்து பாகுபாடு என்பது வந்து அந்த குடும்பத்துலேயும் பார்க்கப்படுது. என்னென்னா, ஆண் பெண் பாலின பாகுபாடு என்பது அங்கேயும் இருக்குது. அந்த பாகுபாடு நிலவுகிற சூழலில் தான் அந்த பெண் குழந்தையும் வளர்ந்து வருது. அந்த பெண் குழந்தையோட பேர் வந்து மிருதுளா. அந்த பெண் குழந்தை வந்து அந்த ஊரில் வந்து அந்த பெண் குழந்தை தெரியாத நபர்ன்றது வந்து அந்த ஊரில் யாரும் இல்லை. ஏன்னா அவ்வளோ அன்போட அனைவர்கிட்டமே எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் அனைவர்கிட்டமே அந்த பெண் குழந்தை வந்து சகஜமாக பழகுது. அதே நேரத்தில் அன்பு இருக்கிற மாதிரியே வந்து அந்த குழந்தைக்கு வந்து இன்னொரு குணம்ன்றதுக்கு என்னென்னா வந்து மனசில் ஒரு தப்புன்னு பட்டுருச்சுன்னா
அதுக்கு நேருக்கு நேராக பேசக்கூடிய குணமும் உள்ள பெண் தான் அந்த மிருதுளா என்ற வந்து இளம்பெண். அந்த பெண் இதுக்கு ஒரு இதை தொடர்ந்து தான் வந்து ஒரு நாள் வந்து அந்த பெண் படிக்கும் பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து அந்த பெண்ணோட சக மாணவியை வந்து சாதியை வைத்து ஒரு சொல் என்பது வந்து சொல்லப்படுது. அது எதிர்த்து அந்த பெண் வந்து அந்த அந்த சக மாணவிக்கு ஆதரவாக அந்த ஆசிரியருக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறா. அதுதான் வந்து அவளோட வந்து முதல் குரல். ஒரு பிரிவினை தீண்டாமையை வைத்து கொடுக்குற முதல் குரல் வந்து அந்த குரல் தான். அதை தொடர்ந்து அந்த பொண்ணு வந்து பட்டப்படிப்பு முடிக்கிறாங்க. முடித்தக்கப்புறம் அந்த பெண்ணு வந்து ஒரு கல்லூரிக்கு போகிறாங்க. கல்லூரி முடித்த பெண்ணு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் என்பது ஆகுது. திருமணம் வந்து ஒரு அவங்க தாய்மாமனோட மகனை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணக்கப்புறம் வந்து அந்த பெண்ணோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பாகுபாடுன்ற ஒரு சுவத்துக்குள்ளே ஒரு கட்டப்பட்ட சுவத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்க. அதே மாதிரியே தான் வந்து இங்கேயும் வந்து நிகழ ஆரம்பிக்க போகுதுன்றது அந்த பொண்ணுக்கு அப்போ தெரியாது. அந்த பொண்ணு வந்து சரி குடும்பத்தில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த திருமணத்துக்கு வந்து சம்மதிச்சு திருமணமும் முடியுது. பட் என்ன நடக்க போகுதுன்னா வந்து இது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன தான் அந்த கிராமத்துலேயும் அந்த வீட்டிலையும் பாகுபாடு இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் சுதந்திர காற்றை வந்து சுவாசித்த பொண்ணு. ஆனால் இப்போ வந்து ஒரு குடும்பம் என்ற வட்டத்துக்குள்ளே சிக்கும் போது ஒரு பெரிய ஜாடிக்குள்ளே ஒரு காற்று அடைச்சா போட்டிருக்கும். அது வெளியே அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது காற்றுன்றதுக்கு. அப்படிப்பட்ட காற்றை உள்ளே கடைச்சா போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த பெண்ணுக்கு வந்து ஏற்படுது. அப்படின்ற போது அந்த பெண்ணு வந்து அதை அப்போ தான் உணர்றா. அந்த கல்யாணமாகி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அந்த பெண் வந்து அதை உணர்றா. ஆனால் என்ன ஒரு அந்த பெண்ணுக்கு ப்ளஸ்னால் வந்து அந்த பெண்ணை புரிஞ்சிக்கிற ஒரு கணவன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வர்றாங்க. அவர் வந்து ஒரு யதார்த்தவாதியாகவும் இருக்கிறாரு, முற்போக்குவாதியாகவும் இருக்கிறாரு. அந்த ஊரில் என்ன பிரச்சனைனாலும், அதாவது அந்த பெண் கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்கல்ல, அந்த ஊரில் என்ன ஒரு பிரச்சனைனாலும் மக்கள் பிரச்சனைனா அந்த கணவன் அந்த ஆண் வந்து முன் நிற்பார். எல்லா மக்களையும் சமமாக பார்க்குன்ற போது இந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஒரு வேவ் லென்த் மாதிரி போகுது. ஆனால் போனாலுமே அந்த ஆணோட சூழ்நிலைன்னு பார்க்கும்போது அவர் அப்படியும் மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, தீண்டாமைக்கு எதிராகவும் இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு கட்டத்தில் மைனஸ் ஆகுறார். என்னன்னா வந்து தன் மனைவி வந்து தன் குடும்பத்தை மட்டும்தான் பார்த்து கொள்ளணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கை வந்து மூவ் ஆகி போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஆண் குழந்தைன்றது பிறகுது. அந்த ஆண் குழந்தை வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாகவும் பிறக்குது. ஒரு வகையான ஊனம் உள்ள ஒரு ஆண் குழந்தையாகவும் பிறக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பெண் வந்து இளம் பருவத்தில் இருக்கும் போது வேறு விதமான ஒரு தடன்னு சொல்லிட முடியாது, வேறு விதமான ஒரு சூழல் இருந்திருக்கும். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்ற போது இது வேறு விதமான ஒரு சூழல். அதே மாதிரி இப்போ அந்த குழந்தை ரீதியாகன்ற போது இது வேறு விதமான சூழல். அந்த பெண் வந்து 3 விதமாகவும் அந்த பெண் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 அனுபவங்களும் கிடைக்கிது. அந்த 3 விதமாக வாழ்க்கையில் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனாலும் இந்த பெண்ணோட சப்போர்ட்ன்றது முழுமையாக இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது அந்த பெண்ணோட பிரச்சனை கேட்குறாங்கன்ற போது அந்த பெண்ணோட பேச்சை கேட்குற ஒரே ஒரு நபர் யாருன்னா அந்த குழந்தை மட்டும்தான். அந்த பெண்ணோட பேச்சை கேட்குற ஒரு கஷ்டத்தை உள்வாங்கிற ஒரு நபர். அந்த குழந்தைக்கு வந்து அவங்க அம்மாவுனா அவ்வளோ பிடிக்கும். ஒரு எப்படி சொல்ல, ஒரு உசுருன்னு சொல்லுவோம்ல, அந்த உசுரை விட ரொம்ப பெருசாகவே அந்த குழந்தைக்கு வந்து அவங்க அம்மானா அப்படி பிடிக்கும். அந்த குழந்தையும் வளர்ந்து வருது. அந்த குழந்தை எப்போ சோர்வாகுதோ அப்போ இந்த பெண்ணோட இன்னொரு ஜேர்னி
உருவாகுது. எப்படின்னா தாய் என்ற ஜேர்னி உருவாயிருச்சு. அதுலேருந்து இப்போ அந்த குழந்தைய வந்து வழிகாட்ட ஒரு ஆசிரியராக அந்த பெண் வந்து மாறுறாப்ப என்னன்னா வந்து அந்த குழந்தை சோர்வாகும் போதெல்லாம் இவ வந்து சோர்வாக விட மாட்டேங்கிறா, ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி அந்த குழந்தைய வந்து ஒரு ஊனம் இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை கிடையாது, இது வந்து வாழ்க்கையில் ஒரு பகுதி தான், இதுவே வாழ்க்கை கிடையாதுன்னு அந்த அந்த குழந்தைய வந்து அந்த பெண் வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே வரா. அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு பருவம், அந்த அந்த ஆண் குழந்தை வந்து ஒரு இளைய வயதுக்கு வந்து வர்றாங்க. வரும்போது அந்த இந்த சமூகத்தை கண்டு அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி திகச்சு நிற்கிது. அப்போ எந்த பார்வையில் நீ இந்த சமூகத்தை பார்க்கணும், ஏன்னா இவங்களுக்குன்னு அனுபவம் இருக்கும். அப்போ அந்த அனுபவத்தை வச்சு அவங்களுக்கு அப்படியும் கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசிரியராகவும் அவங்க வர்றாங்க. அந்த குழந்தையோட ஒரு கிட்டத்தட்ட அந்த குழந்தையோட ஒரு முது எலும்பாக அவங்க வந்து மாறுறாங்க. ஆனால் இவங்களுக்கும் சில கனவுகள் என்பது இருக்குது. ஆனால் அந்த கனவுகளை வந்து தன் குழந்தைக்காக அவங்க தியாகம் செய்து அந்த குழந்தையோட ஒரு முதுகு எலும்பாகவே அவங்க மாறுறாங்க. மாறி அந்த பெண் வந்து கடைசி வரைக்குமே அவங்களோட பொறுப்புகளை சரியாக செய்கிறாங்க. இந்த உலகத்தை நேசிக்கும் ஒரு நபராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி அபிஷேக் அவர்களே. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு வழங்க நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம்.